இந்திய பொருட்கள் மீதான வரியை அமெரிக்கா அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள வர்த்தக பாதிப்புகளை மீட்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதற்காக முதலமைச்சருக்கு ஏற்றுமதியாளர்கள் சங்கங்கள் நன்றி தெரிவித்துள்ளன. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்தார். மேலும் ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதை சுட்டிக்காட்டி வரியை மேலும் 25% உயர்த்தினார். இதன் மூலம் இந்தியா மீது விதிக்கப்பட்ட மொத்த வரியானது 50% உயர்ந்துள்ளது. இதனால் திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு துறை உற்பத்தியாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட $52.1 பில்லியன் மதிப்பிலான பொருட்களில் 31% அளவிற்கு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக 2024-2025 நிதியாண்டில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு 28% பங்களித்தது என்றும், அமெரிக்காவின் இறக்குமதி வரி அதிகரிப்பால் தமிழ்நாட்டில் ஜவுளித்துறையில் 30 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நெருக்கடியை தணிக்க ஏற்றுமதி போட்டித்தன்மைக்கு நீண்ட காலமாக தடையாக இருக்கும் கட்டமைப்பு சிக்கல்களை தீர்ப்பது அவசியம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக மனிதனால் உருவாக்கப்பட்ட இழை மதிப்பு சங்கிலிக்கான GST விகிதங்களில் உள்ள முரண்பாடுகளை நீக்கி தலைகீழ் வரி கட்டமைப்பை சரி செய்து முழு சங்கிலியை 5% GST அடுக்குக்குள் கொண்டுவர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். அனைத்து வகையிலான பருத்திக்கும் இறக்குமதி வரியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தனது கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் இயந்திரங்கள், ஆட்டோமொபைல்ஸ், ரத்தின கற்கள் மற்றும் நகை, தோல், காலணிகள், கடல் பொருட்கள் மற்றும் ரசாயன துறைகளில் மிகவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், இதற்கு உடனடி நிவாரணம் வழங்கி பணப்புழக்கத்தை மேம்படுத்தவும், செலவு சுமைகளை குறைக்கவும், சுங்க வரிகளால் பாதிக்கப்பட்ட அனைத்து ஏற்றுமதியாளர்களுக்கும் சிறப்பு வட்டி மானிய திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருப்பதை தமிழக ஏற்றுமதியாளர்கள் வரவேற்று நன்றி தெரிவித்துள்ளனர். பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் உள்ளவற்றை செயல்படுத்தினாலே ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் ஓரளவு நெருக்கடியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆயத்த ஆடைகள், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க தோல் பொருட்கள், சீ ஃபுட்டு, எலக்ட்ரானிக்ஸு, இது இன்ஜினியரிங் குட்ஸு, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் போகுதுங்க. ஆட்டோமொபைல்ஸ் போகுது. இத்தனை பொருட்களும் லேபர் இன்டென்சிவான இண்டஸ்ட்ரியிலேருந்து போகுது. அவ்வளோ வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய துறையிலேருந்து இந்த பொருட்கள்லாம் போகுது. இது அத்தனையும் பாதித்ததுன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வேலை இழப்புகள் இருக்கும். தமிழ்நாடு பெரிய நெருக்கடியை சந்திக்க போகுது. காலம் தாழ்த்தாமல் மத்திய அரசு உடனடியாக தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது திருப்பூர் ஏற்றுமதியாளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பிரேசில் பிரிக்ஸ் அங்கத்தினராக உள்ள பிரேசில் கவர்மெண்ட்டுக்கும் இதே மாதிரி 50% வரி விதித்துள்ளார்கள் அமெரிக்க அரசாங்கம். ஆனால் பிரேசில் கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளருக்கு $6.4 பில்லியன் நிதி உதவி செய்திருக்கின்றது இந்த இக்கட்டான சூழலிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு. அதே போல ஏதாவது ஒரு பொருளாதார வசதிகள் செய்து கொடுத்தால் கண்டிப்பாக இந்த இக்கட்டான சூழலிலிருந்து ஏற்றுமதியாளர்கள் தப்பிப்பார்கள். பருத்தி இறக்குமதிக்கான வரி, செயற்கை இழைகளுக்கு வரி போன்றவற்றை மத்திய அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று மறுசுழற்சி பஞ்சாலைகள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரஷ்யா உடனான வர்த்தக உறவால் இந்தியா மீது கூடுதல் வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் அண்மையில் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் வரும் நாட்களில் வரி விதிப்பு குறித்து இந்தியா, அமெரிக்கா கூட்டு பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.